எந்த அளவுக்கு இல்லாம ஒரு பார் லைசன்ஸுக்கு 50 லட்சம் 60 லட்சம் பணம் வாங்கிக்கிட்டு 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்துல மட்டுமே கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதே சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தொகுதியில வந்து போட்டி போடுறார். யோசிச்சு பாருங்க. கடந்த 5 வருடத்தில் மட்டும் திமுக தனியார் பார் நடத்தி ஸ்டாக் வைத்து விற்க அனுமதித்து வழங்கக்கூடிய FL2 லைசன்ஸ்கள் 403 லைசன்ஸ்களை வழங்கியுள்ளதாக பிரச்சாரத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, இன்னைக்கு FL2 நம்ம சொல்றோம். ஒரு தனியார் பார் நடத்தி அதிலே மதுபானத்தை ஸ்டாக் வைத்து விற்கக்கூடிய FL2 என்று சொல்லுகின்றோம். 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது தமிழகத்தில் மொத்தமா கொடுத்த FL2 லைசன்ஸ் 373. அவ்வளவுதான். மொத்தமா தமிழ்நாட்டில் 373 லைசன்ஸ் தான் அதுவரைக்கும் கொடுத்திருந்தோம். திமுகவினுடைய ஆட்சி வந்த பிறகு தனியார் பார் லைசன்ஸ் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள்ல 403 லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார். சுதந்திரத்திற்கு பிறகு மொத்தமா தமிழ்நாட்டில் 373, கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 403. கொங்கு பகுதியில மட்டும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்துல மட்டுமே இந்த 103ல 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்துல மட்டுமே. கண் முன்னால் ஒரு இளைய சமுதாயம் சீரழிவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண் முன்னால் கோயம்புத்தூர்ல ஆரம்பித்து அங்க நடக்கக்கூடிய பாரில் இருந்து திருப்பூர் நடக்கக்கூடிய பாரில் இருந்து இளைய சமுதாயம் எத்தனை லைசன்ஸ்? 119 லைசன்ஸ். தாய்மார்கள் எல்லாம் வாக்குப்பட்டியல வாக்கு செலுத்தும் பொழுது யோசனை செய்யும். எந்த அளவுக்கு இல்லாம ஒரு பார் லைசன்ஸுக்கு 50 லட்சம் 60 லட்சம் பணம் வாங்கிக்கிட்டு 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்துல மட்டுமே கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதே சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தொகுதியில வந்து போட்டி போடுறார். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவருடைய தம்பி அசோக் கரூர்ல திமுகவினுடைய டம்பி கேண்டிடேட்டாக அங்க அவரும் வேட்புமனு கொடுத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகள்ல டாஸ்மாக் விற்பனையை பாருங்க. 2021 36,000 கோடி, அடுத்த வருஷம் 44,000 கோடி, அடுத்த வருஷம் 46,000 கோடி, போன ஆண்டு 48,000 கோடி, இந்த ஆண்டு 51,000 கோடி. தமிழகத்தில் எது உயர்வதோ இல்லையோ மது விற்கிறது உயர்வு. இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் இங்கே வந்திருக்கின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.